13 வருஷமா வெளிவராத பல மர்மங்களோட ஒளிஞ்சிருக்க வழக்கு தான் ராமஜெயம் கொலை வழக்கு. தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகளான 13 ரவுடிங்க கிட்ட விசாரணை நடத்தியுமே எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. சிபிசிஐஏ எந்த ஒரு துப்பும் கிடைக்காம திணறின ஒரு கேஸான ராமஜெயம் கொலை வழக்குல இப்ப பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்கையா பார்த்தி. மார்ச் 29 திருச்சி கல்லணை பகுதியில கை கால்கள் கம்பியால கட்டப்பட்டு வாயில துணிய அடைக்கப்பட்டு பின் மண்டையில பலத்த காயத்தோட ரத்தம் முறிஞ்சு கொடூரமான முறையில இறந்து கிடந்தது வேற யாரும் கிடையாது, திமுக அமைச்சரான KN நேரு அவர்களுடைய தம்பியான ராமஜெயம். இந்த விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. திருச்சியை அடுத்து இருக்கக்கூடிய லால்குடி பகுதியில நேரு தன்னுடைய குடும்பமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு மொத்தம் 7 அண்ணன் தம்பிங்க. இதுல மூத்தவர் தான் அமைச்சர் KN நேரு. திமுக அமைச்சரா இருக்கக்கூடிய KN நேரு அவர்களுடைய அரசியல் பின்புலமா ராமஜெயம் அவர்கள் தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ணன் அரசியல்ல இருக்கிறதுனால திருச்சி முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருந்திருக்காரு ராமஜெயம். அது மட்டும் கிடையாது, அமைச்சர் நேருவையே நீங்க சீக்கிரம் மீட் பண்ணிடலாம், ஆனா அவருடைய தம்பியான ராமஜெயத்தை நீங்க அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வழக்கை விசாரிச்சப்ப நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து வழக்கம் போல சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாச்சும் 29ஆம் தேதி ராமஜெயம் வாக்கிங் போயிருக்காரு. அவர் வாக்கிங் போனப்பதான் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை கடத்தி கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சிபிசிஐடி ஸ்பெஷல் டீம் அமைச்சு தீவிர தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. அதுலயும் பெருசா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இதை தொடர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடைய லிஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து அதுலயுமே பயங்கரமான தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. ஆனா எவ்வளவோ இதுல போராடியும் யார் கொலை செஞ்சாங்க, எதுக்காக கொலை செஞ்சாங்க, கொலையாளி நிழலை கூட கண்டுபிடிக்க முடியாத வகையில போலீஸ் பயங்கரமா திணறிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வழக்கா தூத்துக்குடி SIயா இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் தான் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா இவரு இந்த வழக்குல பெருசா தீவிரம் காட்டல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி திருச்சி DIGயா இருக்கக்கூடிய வருண்குமார் மற்றும் தஞ்சாவூர் SIயா இருக்கக்கூடிய ராஜாராம் கிட்ட இந்த ஒரு வழக்கு போகுது. இந்த ஒரு வழக்கை கடந்த மார்ச் மாசம் தலைமை ஏத்துக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு DIG வருண்குமார். இந்த ஒரு விசாரணையில மிகப்பெரிய தீவிரத்தை வருண்குமார் அவர்கள் காட்டுறாரு. அந்த வகையில வருண்குமார் அவர்கள் ரீசன்ட் டேஸா டைரக்டா பாளையங்கோட்டை ஜெயிலா இருக்கட்டும், புழல் ஜெயிலா இருக்கட்டும், இந்த ஜெயில இருக்கக்கூடிய ரவுடிங்க கிட்ட டைரக்டாவே போய் விசாரணையை நடத்திருக்காரு. அதுல பாளையங்கோட்டை ஜெயில இருக்கக்கூடிய சுடலை ரவுடி கிட்ட கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. இதுலயும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பாளையங்கோட்டை ஜெயில இருக்கக்கூடிய சுடலை ராமஜெயம் கொலை வழக்கு சார்பா போன் கால் பேசியிருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு ராமஜெயம் கொலை வழக்கை பத்தி பாளையங்கோட்டை ஜெயில இருக்கக்கூடிய சுடலைக்கு இந்த ஒரு கொலை சார்ந்த விஷயங்கள் தெரியும் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலா வந்திருக்கு. இந்த ஒரு விசாரணை மட்டும் இல்ல, புழல் சிறையில இருக்கக்கூடிய குணா அப்படிங்கிற ரவுடி கிட்ட கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் விசாரணை நடத்திருக்காரு. இந்த விசாரணையிலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2006 திருச்சியையே ஆட்டி படைச்ச ரவுடி தான் முட்டை ரவி. முட்டை ரவிக்கு பக்கபலமா இருந்ததுதான் இப்ப புழல் சிறையில இருக்கக்கூடிய குணா அப்படிங்கிற ரவுடி. அது மட்டும் கிடையாது, முட்டை ரவி கிட்ட விசாரணைக்காக போலீஸ் போனப்ப முட்டை ரவி தப்பிச்சு ஓட பார்த்திருக்காரு. அந்த சமயத்துல போலீஸ் அங்கேயே என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ஒரு என்கவுண்டர்ல ராமஜெயத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதா குணா அவர்கள் ராமஜெயத்தை நான் தீர்த்து கட்டிய ஆவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதா சொல்லப்படுது. சோ இந்த ஒரு நிலையில 2013ஆவது வருஷம் மர்ம நபர்களால ரொம்பவுமே கொடூரமான முறையில ராமஜெயம் அவர்கள் கொலை செய்யப்படுறாரு. இத்தனை வருஷமா எந்த ஒரு துப்பும் கிடைக்காம இருந்த
KN நேரு அவர்களுடைய தம்பியான ராமஜெயம் கொலை வழக்குல தொடர்ந்து நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ வருண்குமார் அவர்களுமே இதில் நிறைய விசாரணைகள் நடத்தி வருகின்ற சட்ட தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் மர்மமான முறையில இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த ஒரு கேஸை முடிவுக்கு கொண்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ராமஜெயம் எப்பயுமே தான் கூட துப்பாக்கியை வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதையும் தாண்டி சம்பவம் நடந்த அன்னைக்கு மறந்து வீட்லயே துப்பாக்கியை விட்டுட்டு வாக்கிங் போயிருக்காரு. ஸோ இதை வாட்ச் பண்ண யாரோ ஒருத்தர் தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. நீங்க ரொம்ப வருஷமா வெளிவராம இருக்கக்கூடிய ராமஜெயம் கொலை வழக்க பத்தியும் இதை யார் எதனால கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணியிருந்தா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.